Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சைக்கிள் இமேஜ் நான் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சைக்கிள் இமேஜை அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வச்சு நான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா சைக்கிளை அப்படியே கூட நீங்கள் வந்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே வரைஞ்சிக்கலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் ஃபஸ்ட்டு சைக்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சு நான் அப்படியே அந்த சைக்கிளோட மெஷர்மெண்ட் இருக்கும்ல அதை மட்டும் அதுக்கு கீழே, அதாவது அந்த அச்சை மட்டும் அதுக்கு கீழே வந்து பதிய வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு இந்த சைக்கிள் இமேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த சைக்கிள் இமேஜ் எடுத்தேன். நீங்கள் வந்து சைக்கிள் மாதிரி இப்படி ஒரு வால் டெக்கர் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் இமேஜை கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சி வச்சுட்டு இந்த கிராஃப்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வரைஞ்சிருக்க இந்த சைக்கிளோட இமேஜ் வந்து அப்படியே அந்த கார்ட்போர்டுக்கு மேலே நல்லா பதிஞ்சிருக்கும். இப்போ இந்த A4 ஷீட்டை வந்து மேலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் வந்து ஒரு பிளாக் கலர் மார்க்கர் வச்சுட்டு திரும்பவும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வரைஞ்சிட்டேன். இப்போது இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஸை அந்த டெக்ஸ்சரோட தனியாக ஒரு சைக்கிள் கையில் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணணும். இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சமே சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணேன், கொஞ்சம் இதுக்கு சிசர் யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி கட் பண்ணேன். அப்படி கட் பண்ணி கூட என்னால் நீட்டபிளாக கரெக்டாக கட் பண்ண முடியல. ஏன்னா கார்ட்போர்டு கொஞ்சம் ரொம்ப திக்னஸாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா கார்ட்போர்டுக்கு ரொம்ப தின்னான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா தெர்மாக்கோல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டு கட் பண்ணேன். பட் கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட நான் வந்து தனித்தனி பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த சின்னதாக கார்ட்போர்டு வரும்ல அந்த இடத்துலலாம் தனியாக கட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஓகேவா? இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ்க்கு மேலே நான் பிளாக் கலர் பெயிண்ட் ஃபுல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து சைக்கிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலராக கூட பண்ணிக்கலாம். பட் பிளாக் கலர் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஒரே கலராக காமனாக நம்ம வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நம்ம எதில் வச்சு ஒட்ட போகிறோமோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் பண்ணால் அது நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் எதில் வச்சு ஒட்ட போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளுக்கு வந்து கலராக ஒரு பிங்க் கலர், ரெட்டு அந்த மாதிரி கலர் பண்ணினீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஓகே, அது வந்து உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எந்த மாதிரி சைக்கிளுக்கு கலர் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சைக்கிளுக்கு ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பிளாக் கலர் ஃபுல்லாக பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா காயிட்டும். அது காயறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு இந்த மாதிரி தெர்மாக்கோல் ஷீட் எடுத்துக்கலாம். நான் வந்து தெர்மாக்கோல் ஷீட்டுக்கு மேலே இந்த கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சைக்கிள் மாதிரி அதை ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் ஷீட் எடுத்துகிட்டு எந்த சைஸ் வேணுமோ பார்த்துக்கோங்க. அந்த சைஸ் வந்து நீங்கள் தெர்மாக்கோலை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணுங்கிற அளவு நான் வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் தூக்கி ஒட்டிக்கலாம். கரெக்டாக வந்து நான் தனித்தனி பீஸாக இருக்குது, அதை ஒன்றா கரெக்டாக சேர்த்து வச்சு நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக சைக்கிள் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த பார்ட் வருமோ அதை வச்சு பார்த்துருங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃபெவிகால் போட்டு ஒட்டுங்க. ஓகே, இந்த கிராஃப்ட்டுக்கு ஃபெவிகால் மட்டுமே போதும். ஃபெவிகால் இருந்தாலே இந்த கிராஃப்ட் வந்து நம்ம பண்ணிடலாம். அண்ட் வந்து உங்கள்கிட்ட தெர்மாக்கோல் ஷீட் இல்லை, கார்ட்போர்டு மட்டும்தான் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கார்ட்போர்ட்லேயே ஒட்டலாம். அப்படி கார்ட்போர்டு இல்லை, தெர்மாக்கோல் மட்டும்தான் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெர்மாக்கோலில் கூட பண்ணலாம். இப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அங்கங்கே வந்து சின்ன பீஸ் கட்டே ஆகிடுச்சு. அங்கே அந்தந்த பீஸ்லாம் காணாமல் போயிடுச்சு. அதனால் திரும்பவும் என்ன பண்ணால் ஒரு குட்டி கார்ட்போர்ட் ஷீட்டில் அந்தந்த பீஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாக கட் பண்ணி கலர் பண்ணி அந்தந்த இடத்துல நான் ஒட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன்னா அதோட டெக்ஸ்சரோடு நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் வந்து கரெக்டாக ஷேப் வராது. பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அழகாக கட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியும். கொஞ்சம் சைக்கிள் வந்து இமேஜ் பெருசாக வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெரிய இமேஜ் எப்போவுமே நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் கட் பண்ண பீஸை சைக்கிள் வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கூடைக்கு மேலே கொஞ்சம் இடம் விட்டுருப்பேன். அந்த இடம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒயிட்னர் எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து சில டெக்ஸ்சர்லாம் மறைஞ்சு போயிருக்கும். நம்ம வரைஞ்சிருந்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் பண்ணோம் அப்படிங்கிறனால மறைஞ்சிருக்கும். அது தெரியணுங்கிறதுக்காக நான் ஒயிட்னர் வச்சு இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து இப்படி அவுட்லைன் மாதிரி ஒரு லைன்ஸ் வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு அந்த ஸ்டேரிங் அதுக்கப்புறம் அந்த கூடையில் இருக்கும்ல கம்பி மாதிரி அதுக்கு அது எல்லாத்துக்கும் நான் இந்த மாதிரி ஒயிட்னர் போட்டு வரைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா கூட வச்சு வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த கூடையை கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம்னு சொன்னால அதில் வந்து சின்ன ஃப்ளவர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் மெஷர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்படி டிசைனிங் சிசர் இருந்துச்சு என்கிட்ட, அந்த சிசரை வச்சு நான் அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி அதே சிசர் வச்சு நான் ஒரு ரோஸ் பண்ணுவோம்ல, உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இந்த பேப்பர் ரோஸ் பண்ணுவோம்,
அந்த பேப்பர் ரோஸ் வந்து நான் பண்ணுறேன். அந்த பேப்பர் ரோஸ்க்கு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஜிக்ஸாக்காக கிடையாது, ஒரு உள்ளுக்குள்ளே ரவுண்ட் போடுவோம். அது வந்து ஒரு கொசுவத்தியோடைய ரோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரோல் போட்டு அதை அப்படியே சுற்றி லாஸ்ட்டில் கொஞ்சம் கம் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரோஸ் வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. அந்த சைக்கிளில் இருக்கிற அந்த கூடைக்கு இந்த ரோஸ் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதனால அந்த ரோஸில் பாதி பீஸை நான் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு நான் ஒட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த ரோஸ் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா குட்டியாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரோஸ் பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த கூடையிலையும் கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதனால என்ன பண்ணேன், இந்த மாதிரி ரோஸஸே வந்து இன்னும் கொஞ்சமும் நான் செஞ்சு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ரோஸஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கூடைக்கு மேலே கரெக்டாக வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, மொத்தம் வந்து ஒரு 6 ரோஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 6 ரோஸும் அப்படியே மேலே இருக்கிற மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் ஃபெவிகால் போட்டு. இப்போ பாருங்கள் தெரியும். ஒட்டிட்ட பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரி கூட ஒட்டிக்கலாம். பட் நான் அதெல்லாம் ஒட்டலை. சும்மா பூ மட்டும் சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு இமேஜ்க்காக நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கலர் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த தெர்மாக்கோல் ஷீட் இருக்குல்ல, அதுக்கு கலர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மேலே ஃபஸ்ட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு மேலே இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து நான் ஸ்கை ப்ளூ பண்ணுறேன். இது வந்து ஒரு மேகத்தோட எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். அதேமாதிரி கீழே வந்து ஒரு புல்லோட எஃபெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு லைட் க்ரீன் பண்ணுவேன். ஓகே, சென்டரில் வந்து ஒயிட் கலர் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுடுவேன். ஸ்கை ப்ளூ கலர் கூட நான் லைட்டாக தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கை ப்ளூ கலர் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுறேன்னா திரும்பவும் அந்த ப்ரஷில் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோட் கொடுக்குறேன். ரொம்ப லைட்டாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த சைக்கிள் தான் நல்லா பெர்ஃபெக்டாக வெளியே தெரியணும் கலர் பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும், அதாவது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கலரிங் எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து மேலே ஸ்கை ப்ளூ கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி கீழே வந்து ஒரு புல்லோட எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அதுக்கு கீழே வந்து பண்ணுறேன். இதுவுமே நல்ல லைட் க்ரீன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக தான் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நிச்சயத்துக்குலாம் வந்து தண்ணி தான், பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் கலரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் எனக்கு வந்து தெர்மாக்கோலில் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா தெர்மாக்கோல் வந்து நல்லா இருந்துச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் சரி. அதேமாதிரி இந்த சைக்கிள் வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போவுமே நம்ம வந்து கார்ட்போர்டில் தானே பண்ணுறோம். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைக்கிள் மட்டும் கார்ட்போர்டில் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் தெர்மாக்கோலில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன், இதோட அவுட்லைன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக அவுட்லைனில் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஸ்டிக்கர் டைப் ஃபோம் ஷீட் இருந்துச்சு. அந்த ஃபோம் ஷீட்டை கரெக்டாக வந்து ஒரே சைஸில் 4 பீசஸ் கட் பண்ணி சைடில் ஒட்டிட்டேன். அந்த சைடு பீசஸ்க்காக ஒட்டியிருக்கேன். அது ஒட்டிட்ட பிறகு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பிளாக் கலர் அவ்வளோ பிடிக்கல. ஓகே, அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் வந்து இந்த சைக்கிளில் பண்ணியிருக்கிறது கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சைக்கிளில் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். கலரிங் காம்பினேஷன் எப்படி இருக்குது, கலர் காம்பினேஷன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, அட்ராக்டிவான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த கலரிங் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நல்லா லுக்காக தெரிஞ்சிச்சு. அந்த சைக்கிளுமே லுக்காக தெரிஞ்சிச்சு. எல்லா பேக்ரவுண்டுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வாலில் இருக்கிற எல்லா பேக்ரவுண்டுக்கும் நல்லா இருந்துச்சு. பர்பிள் கலர் அண்ட் க்ரீன் கலர் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.